குறை தெரிவது போல் அடுத்தவங்க திருத்துறன்ற பேரில் அடுத்தவங்களை திருத்துறோம், அடுத்தவங்களை சரி பண்ணுறன்ற பேரில் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, அடுத்தவங்க ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அடுத்தவங்களை பழியை தூக்கி போடுறது, குற்றங்குறை சொல்லிட்டு எல்லாருமே தப்பு, இந்த சமுதாயமே தப்பு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ரூல்ஸை மதிக்கலைன்னு சொல்லி எல்லாத்துலேயும் சண்டைக்கு போக வேண்டியது, வீட்டில் ரொம்ப ஒழுங்கு, நீதி, நியாயம், நேர்மை, கடமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இது தேவைதான் தான். அதாவது ஒழுங்கினுடைய உச்சிக்கே போய் இவங்க மட்டும் அப்போ ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம், நம்ம ஒழுங்காக இருக்கமா, நம்ம அப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் இதையாவது ஒரு கமெண்ட் போட்டு நீங்கள் பாருங்கள், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக போடுறீங்களா. அதே எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பு வளர்ந்த வணக்கம். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறது மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மலர் மருந்து பேர் வந்து பார்த்திங்கன்னா பீச், BEECH. நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய பேரை போடுறேன், ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மலர் மருந்து எங்கே கிடைக்குன்னு கேட்காதீங்க, எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கும். உங்கள் ஊரில் இருக்கிற ஹோமியோபதி கடையில் போய் நீங்கள் வாங்கி நீங்களே பயன்படுத்திக்கலாம். இதில் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, ஒரு விதமான பாதிப்பும் கிடையாது. எல்லோரும் எளிமையாக பயன்படுத்துறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பீச் அப்படின்ற மருந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு மருந்து பார்த்தோம், குற்றம் குறை காணக்கூடிய வில்லோன்னு சொல்லி, அதுக்கு மீறி இவரை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல்னு சொல்லலாம். இந்த பீச் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்கிட்ட கூட நிறை தெரியாமல் குறை தெரிவது போல் அடுத்தவங்க திருத்துறன்ற பேரில் அடுத்தவங்களை திருத்துறோம், அடுத்தவங்களை சரி பண்ணுறன்ற பேரில் ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, அடுத்தவங்க ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அடுத்தவங்களை பழியை தூக்கி போடுறது, குற்றங்குறை சொல்லிட்டு எல்லாருமே தப்பு, இந்த சமுதாயமே தப்பு. இந்த அந்நியன் படம் பார்த்தீங்களா, அதில் வந்து அம்பி இருப்பார் பார்த்தீங்களா, அதாவது சின்ன சின்ன விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி குறை காணி இந்த சமுதாயம். இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க அப்படின்னா, ரோட்டில் இருக்கிற டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கலைன்னா இவங்களுக்கு பயங்கரமான கோவம் வந்துடும். டிராஃபிக் இப்போ ரூல்ஸ் அப்படின்றது எல்லோரும் மதிக்கணும், சிலர் நம்ம மதிக்கிறது இல்லை. இப்போ மதிக்கலைன்னா அதுக்கு உண்டான விளைவை நம்ம அனுபவிக்க போகிறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, ரூல்ஸை மதிக்கலைன்னு சொல்லி எல்லாத்துலேயும் சண்டைக்கு போக வேண்டியது, வீட்டில் ரொம்ப ஒழுங்கு, நீதி, நியாயம், நேர்மை, கடமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இது தேவைதான், எல்லாமே ஒரு அளவுகள். இப்போ இந்த பீச்சினுடைய பாசிட்டிவ் நபர்கள் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்காங்க. ஆனால் அந்த பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு நீங்கள் ஸ்கூலில் இருக்கலாம், ஒரு டீச்சராக இருக்கீங்க அப்படின்போது பீச் நபர்னு கூட சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஸ்கூலில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க, டைமுக்கு வரலைன்னா திட்டுவீங்க, ஹோம் ஒர்க் பண்ணினா சண்டை போடுவோம், அடிப்போங்க, ஏதாவது சொல்லுவாங்க. டீச்சர் அப்படின்போது அவங்களோட இயல்பு தான் திருத்துறதுக்காக. ஆனால் வீட்டில் வந்து நீங்கள் டீச்சராக இருக்க முடியாதுல்ல, கணவனை வந்து ஒழுங்கா இல்லைன்னா திட்டுறது, மாமியார் அப்படின்னா சண்டை வரும், குழந்தைங்களை வீட்டில் இருக்கிற குழந்தைங்க டீச்சர் அது எதை எங்கே எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த பீச் என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்தவங்கிட்ட இருக்கக்கூடிய நிறை தெரியாத குறை இல்லாமல் அதை சரி பண்ணுறன்ற பேரில் டார்ச்சர் பண்ணுவாங்க. அப்போ திருத்துறேன், இந்த ஊர் உலகத்தை திருத்துறன்ற பேரில் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட நிம்மதியும் இழந்து பிறருடைய நிம்மதியும் கெடுத்துருவாங்க. அதே பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்குமுறை ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இப்படி தான் இவங்க இருக்கணும், ஒரு தொழில் செய்வீங்க இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு செயல்படுவாங்க. அப்போ இதோட பாசிட்டிவான தன்மையில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நெகட்டிவான தன்மை எப்படின்னா, மற்றவங்களுக்கு தொந்தரவு செய்யும்போது மற்றவங்களை வந்து எல்லாருமே ஒழுங்கு அப்படின்றது தேவைதான். ஆனால் அந்த ஒழுங்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணு. அப்போ என்னென்னா, இவங்ககிட்ட இருக்கக்கூடிய குறையை மறந்து மற்றவங்கிட்ட இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் இதே பார்த்திங்கன்னா இந்த யூடியூப்பு, இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கமெண்ட் போடுவாங்க பார்த்தீங்களா, ரொம்ப கீழ்த்தரமான கேவலமான கமெண்ட் போடுறதெல்லாம் அப்படி தான். அதாவது ஒழுங்கினுடைய உச்சிக்கே போய் இவங்க மட்டும். அப்போ ஒரு கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடியும் நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம், நம்ம ஒழுங்காக இருக்கமா, நம்ம அப்படி இருக்கமா அப்படின்னு சொல்லி யோசிக்காமல் இதையாவது ஒரு கமெண்ட் போட்டு நீங்கள் பாருங்கள், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமாக போடுறீங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விமர்சனம் செய்கிறது, ஒரு கட்சியோ விமர்சனம் செய்கிறது, ஒரு எந்த ஒரு செயலில் கடவுளை விமர்சனம் செய்கிறது, எதை வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு சினிமா விமர்சனம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, இப்போ சினிமா விமர்சனம் செய்கிறீங்களா, அந்த பீச்சினுடைய தன்மையாளர்கள், எதிர்மறை தன்மையாளர்கள். ஒரு படத்தை கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, நல்லா இருந்தால் நீங்கள் போய் பார்க்குறீங்க, நல்லா இல்லைன்னா பார்க்காதீங்க. ஆனால் அதுக்காக அது வந்து இப்படி சரி அப்படி என்னென்னா, நீங்கள் அந்த படத்தை எடுக்க முடியுமா, எடுக்க மாட்டாங்க. நீங்கள் டைரக்ட் பண்ணுன்னா இவங்களும் டைரக்ட் பண்ணால் அந்த படத்தை யாரும் பார்க்கவே மாட்டாங்க. அதாவது என்னென்னா, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற பேரில் அவங்கள கேவலமாக கீழ்த்தரமாக நடத்துகிறவங்க தான் நம்ம இந்த பீச் நபர்கள். இந்த பீச் அப்படின்ற இந்த மருந்து பேர் பாருங்கள், பீச் அப்படின்றது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும். ஒரு விஷயத்த ஒரு வச்ச பொருள் வைத்த இடத்துல இருக்கணும், அந்த இடத்த விட்டு மாறுச்சுன்னா இவங்களுக்கு பிடிக்காது. அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் இருக்க முடியுமா, எல்லா பொருளும் ஒரு குழந்தை இருக்கிற வீட்டில் அப்படி இருக்க முடியாது. அப்போ அந்த குழந்தை எடுத்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோபத்தினோட உச்சிக்கே போய் குழந்தைய அடிக்கிறது, திட்டுறது, ஒரு டீச்சர் மாதிரி வீட்டில் நடந்துக்கிறது, ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்குது. ரூல்ஸ் ராமானுஜன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரூல்ஸ் பேசுகிறது, ஓவராக ரூல்ஸ் பேசுகிறது, ரூல்ஸ் படி தான் நடக்கணும், ரூல்ஸ் படி தான் செய்யணும் அப்படின்னு. ரூல்ஸு கண்டிப்பாக தேவை தான், ரூல்ஸ் படி தான் நம்ம நடக்கணும், ரூல்ஸ் படி தான் செயல்படணும். அந்த ரூல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை ஆகாது. அப்போ அப்ளை ஆகாத நேரத்தில் என்ன ஆகுறதுனா, இவங்க உடல்நிலையை பாதிப்படுத்துறது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க.
ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா இந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் ரொம்ப பிடிக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் அப்படி பிடிக்கும்போது என்ன பண்ணும், எல்லாரையும் திருத்த முயற்சி பண்ணுறதுனால இவங்களுடைய நிம்மதியும் கெட்டு மற்றவங்களுடைய நிம்மதியும் கெடுத்துட்றாங்க. ஒரு அளவுகள் வச்சுருப்பாங்க லைஃப்பில் வந்து. இப்போ நீங்கள் ஒரு ஜோதிடராக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா இந்த பீச் நபர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஜோசியம் பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு குறை சொல்லிட்டு கேவலமாக திட்டுறது. ஜோதிடர்னு இப்படி தான் இருக்கணும், ஒரு ஜோதிடர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறது. ஒரு டாக்டர்னால் இவங்க இப்படி இருந்தால் தான் டாக்டர், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, இந்த குவாலிஃபிகேஷன் தான் டாக்டர். ஒரு சாமியானா அவங்க இப்படி தான் இருக்கணும். ஸோ எதுக்கு எடுத்தாலும் எதையாவது ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது, அதாவது கேவலப்படுத்துறது, கீழ்த்தரமான பேசுகிறது. இதே பாசிட்டிவ் பீச் நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங்கை ஸ்ட்ராங்காக கட்டுறதுக்கு அவங்க தான் தேவைப்படுறாங்க. ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கிறதுக்கு அவங்க தேவைப்படுறாங்க. பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு எல்லா இடத்துலையும் தேவைப்படாது. ஸோ நம்ம முதல்ல பர்ஃபெக்டாக இல்லைன்றதை நம்ம உணரணும். பீச்சினுடைய நெகட்டிவ் தன்மையாளர் என்னென்னா இவங்ககிட்ட இல்லாத பர்ஃபெக்டாக இன்னொருத்த எதிர்பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இந்த பியூட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பீச்சினுடைய பாசிட்டிவ் நபர்களாக இருந்தாங்கன்னா அற்புதமாக. இப்போ ஒரு மீசை இருக்குது அப்படின்னா இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஏற்றுக்க மட்டும் இல்லையா, இந்த பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒத்துப்போம். அப்படி கீழே இறங்கி இருக்கணும், அது சேவிங்லாம் பர்ஃபெக்டாக பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா நீங்கள் பீச் போட்டுட்டு நீங்கள் முடிவெட்ட போனீங்க. முடிவெட்ட போகும்போது நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெகுலராக ஒருத்தர் தான் போய் முடிவெட்ட முடியும். யாராவது ஒருத்தர் முடிவெட்டினா கூட நம்மளால் ஏற்றுக்க முடியாது இல்லையா, அவங்க ஒழுங்காக வெட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நெகட்டிவாக சொல்கிறதும் இந்த பீச் நபர்கள் தான். வில்லோ நபர்களும் பீச் நபர்களும் எதையாவது உங்களை பற்றி கோல் சொல்கிறது, இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு சொல்கிறது. நம்மளால் முடிவெட்டிக்க முடியாது, யாரோ ஒருத்தர் தான் முடிவெட்ட முடியும். ஸோ அப்போ என்னென்னா யாரோ ஒருத்தர் போனால் அப்போ இந்த பீச் மருந்து நீங்கள் எடுத்துக்கும் போது என்னாங்கன்னா நல்ல வகையில் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு சிகை அலங்காரம் செய்யக்கூடிய நபர் உங்களுக்கு கிடைப்பார். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த பியூட்டிஷியன் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக எதிர்பார்க்குறீங்க, ஏன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஷியன்ஸ் எல்லாமே இந்த மருந்து எடுத்துக்கலாம். சிகை தொழில் செய்கிறவங்க அல்லது பியூட்டிஷியன்ஸ் தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, டெய்லரிங் ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபிட்டாக இருக்கணும். ஃபிட்டாக இருக்காது, ஏன்னா சைஸ் ஒவ்வொரு சைஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபிட்டாக எதிர்பார்ப்பாங்க. ஃபிட்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, ட்ரெஸ்ஸிங்ஸோட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாங்க. ஃபிட்டாக ட்ரெஸ்ஸு போடுவாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை வகுத்துக்கிட்டு அந்த ரூல்ஸை பிரேக் பண்ண முடியாமல் யாருக்காகவும் எதற்காகவும் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ண, ஒருவேளை யாராவது ஒருத்தர் அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க பாதிப்படைஞ்சிருவாங்க. இந்த பாதிப்பு அடையும் போது என்னாகும், அவங்களுக்கு தான் நோய்கள் வருது. மலர் மருந்துகள் அனைத்தும் நோய்க்கான மலர் மருந்து கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோயாளியின் மனநிலைன்னு சொல்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பீச்சில் இருக்குது அப்படின்னா ஒரு கேவலமாக பேசுகிறீங்க, இந்த மாதிரி நெகட்டிவாக கமெண்ட்ஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கோம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த வீடியோ இருக்கலாம். ஸோ இது தேவையில்லாத ஒரு விஷயம். நமக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஒரு குறை இருக்குன்னா அதை வந்து சரி செய்வதற்கு முயற்சி எடுக்காமல் சும்மா வெறும் கமெண்ட் பண்ணுறதுலாம் என்ன யூஸ், காரி துப்புவதனால ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் ஒன்று களத்தில் இறங்கி வேலை செய்யணும். களத்தில் இறங்கி வேலை செய்யணும் கேவலமாக பேசுகிறது, அசிங்கமாக பேசுகிறது. ஸோ இதெல்லாம் வேண்டாம். அப்படின்றதுக்காக தான் இந்த பீச் மருந்து இப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதனால் பீச் மருந்தை பயன்படுத்தி நம்ம வீட்டில் நிறைய பேர் அப்படி இருக்கலாம், நமக்கு தெரிஞ்சும் இருக்கலாம், நம்ம கூட அப்படி இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா கூட இந்த பீச் மலர் மருந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய அதாவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த நீங்களே தடுத்துட்டு இருப்பீங்க அப்படின்றாங்க. அது என்ன வேணா இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், கல்யாணமாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலாம் பார்த்தீங்கன்னா இவங்க சிலர்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அந்த ஃபிக்ஸ்டான மைண்டை வந்து மாறி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இறங்கி போக முடியாமல் கஷ்டப்படுறது தான் அந்த பீச்சினுடைய மாதிரி. ஸோ பார்த்திங்கன்னா மூக்கு கிளி மாதிரி இருக்கும். அது நிறைய பேர் பேஷண்ட்லாம் கேட்குறாங்க, மூக்கு கிளி மாதிரி இருக்கணும், உடம்பு இப்படி தான் இருக்கணும், இத்தனை கேஜ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பாருங்கள், சுகர் லெவல் எப்படி இருக்கணும், 80 to 120 மில்லிகிராம் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்களா. கொழுப்பு அளவு இப்படி தான் இருக்கணும், இந்த அளவுலாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸ்டான மைண்டில் வைக்கிறோம் பார்த்தீங்களா. இது அதிகமாக போச்சுன்னா நோய், குறைஞ்சாலும் கை. அப்போ இந்த கண்டிப்பு மனசுக்கு உடம்புக்கு கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸ்டான ரூல்ஸை யாராலையுமே வைக்க முடியாது. சுகர் ஏறும் இறங்கும், ப்ரெஷரும் ஏறும் இறங்கும். நீங்கள் கோவப்படுறீங்கன்னா ப்ரெஷர் ஏறத்தான் செய்யும். நீங்கள் பசியே இல்லாமல் உணவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சுகர் லெவல் ஏறத்தான் செய்யும். பசிச்சு உணவு சாப்பிடும். அதை நோய் அணுகல் அடிப்படையில் என்ன சொல்கிறாங்க, பசி, தாகம், தூக்கம். பசிக்கும் போது சாப்பிடுங்க, பசி இல்லாமல் சாப்பிடாம இருங்க. எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருக்கீங்க, அன்கண்ட்ரோலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நோய் வரப்போகுது. அப்போ என்னென்னா இந்த சுகரு, ப்ரெஷர் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் எது நமக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸடான, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் சொன்னால் தான் ஒத்துப்பேன், ஏன்னா ஒரு டாக்டர் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும், மற்றவங்க சொன்னால் ஏற்றுக்க முடியாது. இப்போ டாக்டர் தான் கரெக்டாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ என்ன சொல்லுது மிராக்கிள் பண்ண வைத்தியர்களாக இருக்காங்க, வெறும் படிக்காதவங்களாக இருக்காங்க. இயல்பான அடிப்படை உடலின் மொழியை புரிந்து கொண்டு நடந்தாவே சரியாயிடும். சரிங்களா? ஸோ மீண்டும் நம்ம பீச் மருந்து பார்த்துருக்கோம். மீண்டும் நம்ம இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும். அனைவரும் வாழ்க்கையில் மலர் மருந்தை பயன்படுத்தி மேன்மை அடைய வேண்டும் என்று தான்
நம்ம முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவை தாங்கன்னு தான் கேட்குறோம். மிகவும் நன்றி.